பார்த்துக்கோங்க. இப்போது இதுதான் சிட்டி முள்ளுங்க. இந்த சிட்டி முள் காட்டில் கொத்த கொத்த வந்துட்டுருக்குது. இப்போ நாங்கள் மிளகு நடுறோம், காப்பி நடுறோம், வாழை நடுறோம், தென்னை மரம் நடுறோம். இங்கே இருக்கிற நறுமணப் பொருள் அத்தனையுமே இங்கே கொல்லிமலையில் விளையுது. அப்போ விளையும் போது அந்த மழை இல்லாமல் அந்த நறுமண பொருள் செடி எல்லாம் காஞ்சிருது. இந்த செடி மட்டும் காயவே மாட்டேங்குது. நான் 10 நாள் தான் ஆகுது காட்டில் கொத்தி. இந்த செடி பாருங்கள், அன்னாச்சி எல்லாம் வச்சுருக்குறோம், சவுக்கு மரம் வச்சுருக்குறோம். அதில் எப்படி வந்துட்டுருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருக்குது பாருங்கள். அது பாருங்கள், ஓரத்தில் இருக்கிறது இது தாங்க சிட்டி முள்ளுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சிட்டி முள் பாருங்கள். இது பெரிய செடி. எங்கள் அண்ணன் வீட்டு காட்டில் பெருசாக அவங்க வெட்டாமல் விட்டுட்டாங்க இருக்குது. என் காட்டில் வெட்டி இருக்குது. சின்ன சின்ன செடி பாருங்கள். இப்போ எங்களுதெல்லாம் சவுக்கு மரம் எல்லாமே காயுது. சவுக்கு மரம் அதில் மிளகு ஏற்றி விட்டுருக்குறோம், காயுது. அங்கே பாருங்கள் சவுக்கு தோட்டம் தெரியுது பாருங்கள். பாருங்கள் அந்த சவுக்கு மரம் அங்கே கீழே ஒரு மரம் காஞ்சிருக்குதுங்க. அதை நான் வீடியோ எடுக்கலை, அப்படியே வந்துட்டேன். இது பாருங்கள் அப்படியே எல்லாம் சோர்ந்த மாதிரி இருக்குது. அது இது அதில் பாரு, அது நம்மளுதாங்க அந்த சவுக்கு மரம். இது சவுக்கு மரம். சவுக்கு மரத்தில் மேலே கொடி இப்போ ஏற்றி வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாலை விட்டுருக்குது. கொஞ்சம் ஒன்று 2 மழை இல்லாதனால 1 2 தான் பிஞ்சு விட்டுக்குது. அது இன்றைக்கி கறிக்கிறோம், இந்த வெயிலில் வராதுங்க. நாங்கள் பாடுபடுற இதுக்கு இங்கே பாருங்கள் அன்னாச்சி செடியெல்லாம் எப்படி காஞ்சி கிடக்குது பாருங்கள். இதுதான் அன்னாச்சி செடி. இதுக்கு மேலே தான் காய் வரும். இதை பாருங்கள், இதெல்லாம் சின்னது இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கும் ஆகாதுங்க. இதெல்லாம் எதுக்கும் ஆகாது. இதெல்லாம் எலி இது பாரு அணில் சாப்பிட்ருக்குதுங்க. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், கல்லில் எல்லாம் சாப்பிட்ருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் சாப்பிட்ருக்கு, அணில் சாப்பிட்ருக்கு. நான் அணில் சாப்பிடட்டுன்னு வச்சுட்டு போயிட்டீங்க. எல்லாம் ஒடிச்சிட்டு போய் விற்க வேண்டாம், அது மட்டும் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. தயவு செஞ்சு நாங்கள் இங்கே பாருங்கள் காப்பியெல்லாம் எப்படி சோர்ந்து கிடக்குது. இந்த சீத்தாப்பழம் வருஷம் 4000 ரூபாய்க்கு விற்போம். இந்த வருஷம் ஒரு காய் இல்லைங்க, எல்லாம் காஞ்சி போச்சு. மழை இல்லாமல் காஞ்சி கிடக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரம் இது தாங்க. எங்களுக்கு ஏதோ உண்டானது வறட்சி நிவாரணம் கொல்லிமலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏதோ எங்களுக்கு ஒரு 10,000 20,000மாவது கொடுங்க. இந்த தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க ப்ளீஸ். நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். எல்லாமே இப்போ இந்த சைடு பூரா எங்களுக்கு மிளகே இல்லைங்க. கொல்லிமலையில் மிளகு தான் வாழ்வாதாரம், அதுவே காஞ்சி போச்சு. ஓகே, இதை எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். என்னோடய தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க, எல்லாருமே நீங்கள் தான். அழுக கூட வந்துடுங்க. 10 ரூபா பையன் பென்சில் கேட்குறான், அது கூட கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கட்டு.